இந்த கதை உண்மையாக நடந்த கதை என்ன. ஆனால் பேர் பிளேஸ் தான் மாறி போச்சு. சரியா, பேரும் இடமும் மாற்றி சொல்லுவேன் நான். இது அமெரிக்காவில் நடந்த கதை, நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரியா, ஒரு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. என்ன 2 ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்மார்ட். இங்கே யார் ஃப்ரெண்டுங்க யாரும் இருக்கீங்களா? ஃப்ரெண்டாக வந்தாங்களா கை தூக்கு, இல்லை அலையிலே சொல்லு. ஃப்ரெண்டாக வந்தா சரி, ரொம்ப சந்தோஷம், கை கீழே போட. சரியா, ஃப்ரெண்டுங்களாக வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த 2 ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்மார்ட்டு. என்ன, கிளாஸ்லேயே அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, போட்டி போட்டு நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு இருந்தாங்க. எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க 2 பேருமே. என்ன, அப்படியே மார்க் குறைஞ்சா கூட ஒரு அரை மார்க்கு 1/4 மார்க் அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. மற்றபடி 2 பேரும் ஈக்குவலாக ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டு. என்ன, இப்போ இருந்தாங்க. காலேஜ் முடித்தானுங்க. காலேஜ் வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக எல்லாருமே 2 பேருமே இருந்தாங்க. காலேஜ் முடிஞ்சு என்ன பண்ண அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். சரியா, ஒருத்தன் போனால் பிஸ்னஸ் ஆரம்பித்தான், இன்னொருத்தன் போனால் அவனும் பிஸ்னஸ் ஆரம்பித்தான். ஒருத்தன் பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய பணக்காரன் ஆகிட்டான். எப்படி ஆகிட்டா? பெரிய பணக்காரன் ஆகிட்டான். விருதாளத்தில் தான் இருந்தான். விருதாளத்தில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருந்தான். ரோல்ஸ் ராய்ஸ் கார் யார் விருதாளத்தில் வச்சுருக்காங்களா? ரோல்ஸ் ராய்ஸ் கார் விருதாளத்தில் எவனும் கிடையாது, அவன் தான் வச்சுருந்தான். சரியா, அவன் பேர் வந்து எஸ்ஸூஸ். எஸ்ஸூஸ்னாக்கா பேர் வந்து ஸ்பெல் பண்ணுறது வந்து எஸ்ஸூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் பேர் எப்படி ஸ்பெல் பண்ணுறது? JESUS. எஸ்ஸூஸ், JESUS. அப்போ யாருன்னா JESUSனா என்னது? இங்கே நீங்கள் ஜீசஸ் சொல்லுவீங்க, அமெரிக்காவில் வந்து எஸ்ஸூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்பானிஷ் பீப்புள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எஸ்ஸூஸ் சொல்லுவாங்க. அவன் பேர் எஸ்ஸூஸு, ஆனால் ஸ்பெல் பண்ண JESUS. பெரிய பணக்காரன் ஆகிட்டான். பெரிய பணக்காரன் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெரிய பணக்காரன். ஏன்னா ஒரு நாள் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து ஒரு நாள் சாயந்தரம் என்ன பண்ணுறான், டவுனில் இருந்து அந்தாண்ட போகிறான். டவுன்லேருந்து பாலக்கரை வழியாக அந்தாண்ட போகிறான். நம்ம ஊரில் லெஃப்ட் ஹேண்ட் இல்லையா, லெஃப்ட் சைட்லேருந்து ஓடிட்டு போனால், அப்படி ஓடிட்டு போகும்போது அந்த பாலக்கரை இறக்கத்தில் வந்து அவன் ஃப்ரெண்டு, அவன் பேர் என்னது, ஜாஷுவா உட்காந்துருக்கான். என்ன பேர்? ஜாஷுவா உட்காந்துருக்கான். இவன் பார்க்குறான், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவன் போய்ட்டு போகிறான். அப்புறம் திடீர்னு அவன் ஞாபகம், இவனை பார்த்தா ஜாஷுவா மாதிரி இருக்குது, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி. ஆனால் ஆளை பார்த்தா எப்படி இருக்கான்? அழுக்கு துணி, அழுக்கு பேண்ட்டு, அழுக்கு சட்டை, தாடி பூரா என்னது அழுக்கு, தலை பூரா அழுக்கு உட்காந்துருக்கான். ஆனால் இவனுக்கு வந்து ஃப்ரெண்டை பார்த்து ஒரே பாசம். 10-15 நிமிஷமாக பார்க்கல அப்படின்ட்டு என்ன பண்ணான், அப்படி காரை ஓரமாக நிறுத்திவிட்டு, என்ன ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஓரமாக நிறுத்தி ஓடி வரான். ஓடி வந்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, ஹே ஜாஷ் என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, எனக்கு தெரியுதாடா அப்படின்றான். சொல்கிறான், தெரியுது ஒன்று, நீ எஸ்ஸூஸ் எனக்கு தெரியுது. அப்போ ஜாஷ் என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி இருக்கு நீ என்னன்றா? அவன் வந்து சொல்கிறான், நானும் நல்லா படித்தேன், நானும் நல்ல பெரிய பணக்காரனாக இருந்தேன், நானும் நிறைய பிஸ்னஸ் பண்ணேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் என்னோட காரியம் எல்லாமே என்னாச்சு, நஷ்டத்தில் போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ என் மனைவி என்ன பண்ணான், நான் நஷ்டத்தில் போக ஆரம்பித்து அவன் என்ன பண்ணால் டைவர்ஸ் பண்ணிட்டு அவன் பங்கு எடுத்துகிட்டு போயிட்டான். பிள்ளைங்களும் அவங்க பங்கு எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். நான் யாராவது பிச்சை போட்டால் சாப்பிட்றேன், இல்லைன்னா நான் பிச்சை கூட எடுக்கவில்லை, நான் பிச்சை போட்டால் சாப்பிடுவேன், இல்லைன்னா அது கூட இல்லாத நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற. அதை கேட்டு இயேசுஸ்க்கு தான் ஆயிடுச்சு, ரொம்ப மனசு கலக்கமாகிடுச்சு, கண்ணெல்லாம் தண்ணி வந்துச்சு. அவன் என்னடா அது, நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிராக நேசித்தோம், உயிருக்கு உயிராக பழகணும், ஆனால் நீ இப்படி ஆயிட்டியே, உன்னை நான் இப்படி விட மாட்டேன், நான் என்ன பண்ண போகிறேன், நான் உன்னை திரும்பியும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நான் விடுவேன் அப்படின்னு என்ன பண்ணுறான். அவன் செக் புக் எடுக்கிறான், எழுதுறான் ஒரு செக்கு எழுதி அவன்கிட்ட கொடுக்குறான். அந்த செக்கை பார்த்து அவனுக்கு அழுவு தாங்க முடியல. ஏன்னா இவ்வளோ பணம், அவ்வளோ அவனை வந்து யாரும் இது வரைக்கும் மதிச்சதே கிடையாது. அவ்வளோ மதிப்பாக அவ்வளோ பணத்தை ஒரு செக்கை எழுதி அவன் கொடுத்துருக்கான். அதை பார்த்தவனுக்கு அழுவல் இருக்குது. அவன் சொல்கிறான், ஜாஷ் நாளைக்கு போய் நீ என்ன பண்ணு, உடனே பேங்க்கில் போய் இதை வந்து கேஷ் பண்ணி நீ உன் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்க பாரு அப்படின்றான். அவன் ரொம்ப சந்தோஷம். அதை வாங்கி என்ன பண்ணுறான், மடித்து கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிறான். அடுத்த நாள் விடிஞ்சதும் அவன் பேங்க்கு போகிறான். எங்கே போகிறான்? அந்த பேங்க்கு போனாக்கா விருதாலயத்தில் அந்த பேங்க் பயங்கரமான பேங்காக இருக்குது. விருதாலயத்தில் நம்ம ஒரு பேங்க்கில் அந்த குப்பை தொட்டியில் அங்கேயுமே தான் இருக்குது. ஸ்டேட் பேங்க் எங்கே இருக்குது?
ஆத்தவரமாக இருக்குது. எல்லா பேங்க்கும் அங்கே அங்கன்னு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா 5 மாடி கட்டடம், பளிங்கு கட்டடம், ஜேன்னு இருக்குது. என்ன பார்க்கும்போதே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன என் ஃப்ரெண்டு எஸ்எஸ் செக் கொடுத்து இந்த பேங்க் தான் நான் திரும்பி செக் பண்ணுறான். எஸ்எஸ்ன்னு இருக்கு, இந்த பேங்க் பேர் தான் போட்டிருக்குது. என்ன அந்த பேங்க் பேர் பார்த்துதான் பார்க்குறான். அந்த பேங்க் முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் செக்யூரிட்டி கார்டு நிற்கிறான் சுற்றி, அந்த பேங்க் சுற்றி. பெரிய பேங்க்கு, பணக்காரங்களாம் வந்து பணம் போடுற பேங்க்கு, எல்லாம் பெரிய பேங்காக இருக்கிறதுனால சுற்றி என்ன நிற்கிறாங்க, செக்யூரிட்டி கார்டு நிற்கிறாங்க. உள்ளே போகிறவன் எல்லாமே என்ன பண்ணுறான், சூட்டு போட்டு போகிறான். உள்ளே இருந்து வெளியில் வரவங்க எல்லாருமே பெரிய பெரிய லக்ஸுரி காரில் போகிறாங்க. சரியா? எல்லாம் பார்க்கவும் இவனுக்கு ஒரு மாதிரி மனசில் என்ன ஆயிடுச்சு, கஷ்டமாகுது. என்னடா அது நாம் வந்து என்ன பண்ணுறோம், அழுக்கு துணி போட்டிருக்கோமே அப்படின்ட்டு. இருந்தாலும் முன்னால் போகிறான், ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு போகிறான். போக போக அவனுக்கு மனசில் இருக்க குறுகுறுப்பு அதிகமாகுது. நம்ம அழுக்காக இருக்கோம், நம்ம அசிங்கமாக இருக்கோம், நம்ம துணி இந்த பேங்க் வர்றதுக்கான தகுதி இல்லாத இருக்குது அப்படின்னு அந்த பேங்க் அந்த படிக்கட்டு வரைக்கும் போனவன், அதுக்கு மேலே அவனுக்கு மனசு இல்லை, அவனுக்கு தைரியம் இல்லை. அவன் என்ன பண்ணான், திரும்பி வந்து அந்த இதில் பிளாட்ஃபார்மில் உட்காந்து அந்த செக்கை சுக்கு நிறம் கழிச்சு காற்றுல பறக்க விட்டான். அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்டு போய் பார்க்குறான், காணும். அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்டு போய் பார்க்குறான், காணும். 3ஆவது நாள் ரோல்ஸ் ராய்ஸ் எஸ்யூஸுக்கு போகிறான். அவன் ஃப்ரெண்டு அங்கே உட்காந்துருக்கான். அவனை பார்த்து நான் ஓடி வந்து கட்டி பிடிச்சி, என்னடா ஆச்சு, ஏன்டா என்னங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ எவ்வளோ படத்துக்கு செக் கொடுத்த, எவ்வளோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பேங்க்கு போய் பார்க்கும்போது என்ன ஆச்சு, எனக்கு ஒரே வெக்கமாக இருந்துச்சு, ஒரே அவமானமாக இருந்துச்சு. அந்த பேங்க்கில் முன்னாலாம் செக்யூரிட்டி கார்டாக நிற்கிறோம், அவ்வளோ பெரிய பளிங்கு முகல் கட்டடமாக இருக்குது, 5 மாடி கட்டடமாக இருக்குது. இந்த ஊரில் இல்லாத மாதிரி பெரிய பில்டிங்காக இருக்குது. எல்லாம் போகிறவங்க வரவெல்லாம் சூட்டில் வரான், போகிறவன் வரவெல்லாம் நல்ல பெரிய பெரிய காரில் வரான். ஆனால் நான் பிச்சைக்கார வேஷத்தோடு நான் போகிறேன். நான் அது போகும்போது எனக்கு வந்து ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. அதனால் நீ கொடுத்த செக்கை நான் என்ன பண்ணிட்டேன், கிழிச்சு போட்டேன் அப்படின்னா. அப்போ அவன் சொன்னான், அந்த செக்கை பார்த்தியா, அந்த செக்கில் என்ன பேர் போட்டிருக்கு அப்படின்னு. இந்த செக்கில் என்ன பேர் போட்டுச்சு, என்ன பேர் போட்டுச்சு, JESUSன்னு போட்டுச்சு. என்ன பாரு, இந்த செக்கு நான் உனக்கு ஏன் கொடுத்தேன்னாக்கா, நீ போட்டுற துணிக்காக நான் கொடுக்கல, நீ அசிங்கமாக இருக்கன்னு நான் கொடுக்கல, நீ அழுக்கா இருக்குன்னு கொடுக்கல, நீ கேவலமாக இருக்குன்னு கொடுக்கல. என் பேரை பார்த்துல அங்கே இருக்க என்ன பண்ணிருப்பான், கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு உன்னை என்ன பண்ணியிருப்பான், அவ்வளோ மரியாதையும் கொடுத்து நீ பெற வேண்டிய பணத்தை உனக்கு கொடுத்துருப்பான். என் பேர் தான் அங்கே முக்கியமானது அப்படின்னா. அப்போ இந்த இயேசுன்ற பேர் என்ன இருக்க பண்ணியிருக்கான், அவன் அழுக்காக இருந்தாலும், பண்டிகுட்டியமாக இருந்தாலும், நாய்க்குட்டியமாக இருந்தாலும், ஒன்றுமே இல்லாத இருந்தாலும், என்ன எப்படிதான் இருந்தாலும், பாவத்தோடு இருந்திருந்தாலும், அநியாயத்தோடு இருந்தாலும், அக்கிரமத்தோடு இருந்தாலும், அந்த இயேசுன்ற பேரை கொண்டு போய் அங்கே காட்டியிருந்தேன். அவன் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேங்க்ல தனக்கானதை பெற்றுக்கிட்டு வந்து என்ன பண்ணிருக்கலாம், சந்தோஷமா இருந்துக்கலாம், சமாதானமா இருந்துக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையை அவன் என்ன பண்ணிக்கலாம், புதுசா அமைச்சிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த செக்கை கிழிச்சு போட்டான். இன்னைக்கு நிறைய பேர் நம்மள அதுக்குள்ள தான் இருக்கும். இந்த ஏசாமி நான் பார்க்கும்போது என்ன இருக்கும், நல்லா இருக்கும். ஏசாமி அழகா இருக்கிறார், சிலுவர் சுமந்து போறாரு. ஆனா அவர் நம்மளால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொண்டு தைரியமாகிட்டு போக முடியல. என்ன பண்றோம், நிறைய எக்ஸ்கியூஸ் வச்சிருக்கோம், நிறைய நொண்டி சாக்கு வச்சிருக்கோம். என்ன ஏற்றுக்குவாரா, இல்லை என் ட்ரெஸ் ஏற்றுக்குவாரா, என் படிப்பை ஏற்றுக்குவாரா, நீ என்ன படிச்சதாலும் பரவாயில்ல, அவருக்கு என்ன வேணும், உடைய இறுதி என்ன வேணும். அப்போ அந்த இயேசு அடுத்த தடவை உன்கிட்ட வரும்போது நீ எங்கே உட்காந்துருந்தா என்ன பண்ணணும், அவர் சொல்கிறத கேட்டு என்ன பண்ணணும், அவர் ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்குற நன்மைகளை நாம் என்ன பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தணும். பண்ணுவீங்களா? இப்போ இந்த கதை புரிஞ்சாலும் ஒரு அலையில சொல்லுவாங்க, இவ்வளோதான் புரிஞ்ச கதை.
இன்னொரு சொல்லுவாங்களா இல்லையா?